ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையேங்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர், அவர் உண்மையுள்ள தேவன். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், என்னை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம். நீரே வார்த்தைகளுக்குரியவர், நீரே போற்றுதலுக்குரியவர். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவாதி தேவன் எங்களோடு
எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கும் பொழுதே நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. நீர் இடைப்படுவீராகப்பா. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் சகலமும் செய்ய வல்லவர். எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். ஆமென். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்?
ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் வல்லவர். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர். தடைகளை உடைப்பவர் நீர் ஆண்டவரே. தடுப்பவர் எவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தடைகளை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செங்கடலை ஆண்டவரே இரண்டாக பிழிந்து ஆண்டவரே வழியை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதுவும் தடை செய்ய முடியல ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் சகலமும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம், அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ வல்லவர் வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரியோவின் தடைகளை உடைத்தவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மதில்கள் தடையா இருக்க முடியவில்லை ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே, என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா.
இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் துதிக்கு பாத்திர நீர் ஆண்டவரே, என் துதிக்கு பாத்திர நீர் ஆண்டவரே. உடைய வலது கரத்தினால் எங்களை அணைத்துக் கொள்கிறவரே, எங்களை ஆதரிக்கிறவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமை மேல் ஆதரவாய் இருக்கிறவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஜனத்தில ஆண்டவரே நீர் காக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் சகலங்களையும் சகலவற்றையும் ஆளுகிறவர் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான அந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நடத்துகிறது எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. நீர் நடத்துகிறது எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை நீர் செய்வீராக ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட தேவன் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும், இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தலினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அன்னாளை நினைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நாட்களிலே நினைக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவங்களுடைய உபத்திரத்தையும் அவங்களுடைய பெருமூச்சையும் அவங்களுடைய வேதனைகளையும் கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நோக்கி பார்த்தார். அப்போ தேவன் ஜனங்களை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை நினைக்கிறவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பயப்படுகிற ஜனத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனத்தை. அப்போ தேவன் நினைக்கும் பொழுது நம்முடைய வேதனைகள் மாறுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் மாறுகிறது, நம்முடைய அடிமைத்தனங்கள் மாறுகிறது. 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தார். அவங்க வேதனைகளை கர்த்தர் நினைத்தார், நினைவு கூர்ந்தார். தேவன் ஜனத்தை நினைத்ததுனால அவர்களை விடுவித்தார். நிறைய காரியங்களை பார்க்க முடியும். இந்த அன்னாளை கர்த்தர் நினைத்தார். அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவள் சிறுமைப்பட்டவளாய் காணப்பட்டாள். அவள் நிந்திக்கப்பட்டவளாக, குடும்பத்திலே நிந்திக்கப்பட்டவளாக, சிறுமைப்பட்டவளாக, தாழ்மைப்படுத்தப்பட்டவளாக, அவமானப்படுத்தப்பட்டவளாய் அவள் காணப்பட்டாள். இப்போ தேவன் அன்னாளை நினைத்தார். தேவன் அன்னாளை நினைக்கும் பொழுது அவளுடைய சிறுமை மாறுகிறது, வேதனை மாறுகிறது, அவளுடைய நிந்தை மாறுகிறது, பிரச்சனை மாறுகிறது. தேவன் அவளை உயர்த்தினார்.
அப்போ கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லப்படுகிறார். அப்ப தேவன் அவளை நினைப்பதற்கு, தேவன் அவளை நினைத்து அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்ததற்கு காரணம் ஒரு 5-6 காரியங்கள் இருக்கிறது. சுருக்கமாக பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ அன்னாள் அப்போ வருஷந்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக கடந்து போறாங்க. ஆனா இந்த வருஷத்துல அன்னாள் மிகவும் வேதனையோடு கடந்து போறான். ஆனா என்ன சொல்லுது வேதம் அப்படின்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் மிகவும் அழுதாள் என்று வேதம் சொல்கிறார். மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதாவது அன்னாளை கர்த்தர் நினைத்ததுக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா, அன்னாள் கர்த்தருக்கு முன்பாக அழுதாள். மனுஷருக்கு முன்பாய் அழுவது, கண்ணீர் வடிப்பது, அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். ஆனா அன்னாள் அந்த வருஷத்துல கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் வடித்தான். தேவனுக்கு முன்பாக மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினால் இந்த அன்னாளை கர்த்தர் நினைத்தார். அப்போ அந்த சங்கீதத்தில் வசனம் உண்டு இல்லையா, நமக்கு அடிக்கடி பார்க்கிறதா. சங்கீதம் 56:8 வாசிப்போம். 56:8 சங்கீதம் 56:8 வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீர் அது கணக்கில் வருது. அடிக்கடி சொல்ல காரியம் தான். நீங்கள் தேவனுக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். மனுஷருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு கணக்கு அல்ல. மனுஷருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீர் கணக்கில் வராது. இறக்கப்படலாம், அதுக்காக அவங்க ஜெபம் பண்ணலாம், பிரயாசப்படலாம், மற்ற காரியங்கள் அல்ல. ஆனா தேவனுக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீர் இருக்கிறத அது தேவனுடைய கணக்குல வரும். கர்த்தருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். ஏன் கணக்கு வைக்கிறார்? எதுக்கு கணக்கு வைக்கணும்? கணக்கு வைக்கிறது எல்லாமே உங்க வாழ்க்கையில தேவன் உங்க எதிர்பார்ப்புகளை செய்வதற்கு. கர்த்தர் மகிமை உண்டாவதாக சொல்லுவையா, அது சொல்லுவையா. அவள் மனம் கசந்து அழுதான். அவள் மிகவும் வேதனைப்பட்டு அழுதான். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே வேதனை இருந்தது, நிந்தை இருந்தது. அவள் போய் தேவ சமூகத்திலே மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். அப்ப கர்த்தர் அன்னாளை நினைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் கர்த்தருக்கு முன்பாய் அழுது ஜெபித்தார். அவ தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்ததுனால தேவன் அவள் கண்ணீரை கண்டு அவளுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. தேவனுக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. ஒரு தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சில மனுஷர்கள் எவ்வளவுதான் கண்ணீர் வடிச்சு சொன்னா கூட இரக்கம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, மிருகத்தனமான ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனா தேவன்
கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். கமெண்ட் சொல்லுவையா, உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. யாருக்கும் தெரியாம கூட நம்ம அழலாம், அழுது கொண்டு இருக்கலாம். குடும்பத்தார் கூட தெரியாம இருக்கலாம், கணவருக்கு தெரியாது, இல்லை மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம படுக்கையில் கூட கர்த்தரை நினைத்து கர்த்தருக்கு முன்பாக நம்ம அழலாம், அழுது கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாது நினைச்சு நீங்க அழலாம். ஆனா கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? உங்க படுக்கை நனைந்தாலும், உங்க தலையணை நனைந்தாலும் தேவன் அதுல கணக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா, தேவனுக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. கர்த்தருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. அண்ணால் கர்த்தருக்கு முன்பாய் கண்ணீர் வடித்தான், கணவனுக்கு முன்னால் அல்ல. அவன் சொல்றான், ஏன் வேதனைப்படுத, ஏன் சாப்பிடாம இருக்கிற? மனைவியை திருப்திப்படுத்துறான். 10 பிள்ளை, அதாவது 10 பிள்ளைகளை கேட்டு நான் அவனுக்கு அதிகம் அல்லவான்னு சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க, அந்த 8ஆம் வசனம். அவள் புருஷனாய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? அவளுக்கு அதிக பங்கை கொடுக்கிறான், அதிகம் அவளை நேசிக்கிறான். ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அவள் கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் வடித்தான். தேவனுக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. தேவன் பதில் செய்வார். நான் உனக்கு அதிகம் என்று சொல்லுகிறான், நான் உனக்கு அதிகமான பங்கு தரக்கூடியவன் என்று சொல்லுகிறான். ஆனால் எந்த வார்த்தையும் அவளை ஆறுதல் படுத்தல. தேவ சமூகத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுது செபிக்கும் பொழுது அவள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. சொல்லுவையா, அது சொல்லுவையா. ஆகவே நாம முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாத நேரங்களில் நம்ம படுக்கையில கூட சில காரியத்தை நினைச்சு நாம கர்த்தரை நோக்கி நம்ம அழுது ஜெபம் பண்ணுவோம். யாருக்கும் தெரியாது படுக்கையில, ஆனா கர்த்தர் கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுவையா, தேவன் பதில் செய்வார். கர்த்தருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. மனுஷருக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் இல்லை. நம்ம சில காலம் சொல்லி நம்ம அழலாம், அது தப்பு கிடையாது. ஆனா பதில் வரக்கூடியது தேவனுக்கு முன்பாய் வடிக்கிற கண்ணீருக்கு. தேவன் அதுல ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. சரி, 2ஆவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனம் 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டான். அப்போ 2வது, அன்னாளை தேவன் நினைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவ கண்ணீர் விட்டு அழுதது மாத்திரமல்ல, வெகு நேரம் ஜெபம் பண்ணான். தேவ சமூகத்துல வெகு நேரம் ஜெபம், அதிக நேரம் ஜெபம். நம்ம வேலைக்கு போகும்போது டக்குன்னு போவோம், நல்ல ஆண்டவரே போக்குவரத்து ஆசீர்வதியும், வேலையை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், வருமானத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆமே. என் ஆத்மாவோட போகணும். என் ஆத்மா சொன்ன நேரம் போயிடும். நம்ம அந்த டைம் கரெக்ட் டைம்ல தான் இருப்போம். நம்ம எப்பவுமே ரொம்ப பிஸி தான். வேலைக்கு போதில் எந்த காரியத்திலையும் நம்ம ரொம்ப பிஸியாகவே இருப்போம். கரெக்ட் டைம்ல தான் எந்திரிப்போம். ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே நமக்கு இருக்காது, நேரம் கிடைக்கும் செய்யாது. நேரத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் வேறு நேரம் கிடைக்காது. எப்பவும் நம்ம பிஸியாக தான் இருப்போம். ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் ஆண்டவரே கொடுக்க மாட்டார். முதல்ல விட்டுட்டோம்னா அப்புறம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் அது ரன்னிங்கில் தான் இருப்போம். ஆமாம், அந்த ஜமைக்காவா ஒரு அந்த உலக லெவலில் அந்த இதில் ரன்னிங்கில் ஜெயிக்கிறது இப்படி தான் ஓடும். அப்படி தான், அதை விட ஓட்டம் அதிகமாக இருக்கும். அன்னாளை கர்த்தர் நினைத்ததுக்கு எனக்கு சொல்றேன். மனுஷன் நினைக்கல விடுங்க. நம்ம அவங்க என்ன நினைக்கல, இவங்க நினைக்கல, யாரு நினைச்சாலும் நினைக்காட்டாலும் ஒன்றும் நடக்காது. தேவன் நினைத்தால் நிந்தைகள் மாறும். அது சொல்லுவீங்க.
அப்போ அன்னாளை கர்த்தர் நினைத்ததுக்கு ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, வெகு நேரம் ஜெபித்தா. அதிக நேரம் எடுத்தா. ஜெபத்துக்கு அதிக நேரம் எடுக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஜெபத்துக்கு அதிக நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுனா எவ்வளவு நேரம் பேசுறோம்? மணிக்கணக்கா பேசுறோம். சிலவங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, யாரோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும். சாப்பாடு ஆக்குறது 5-10 நிமிஷம் வேலை தான். அதிக நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது பேசி நேரத்தை போய்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்வதில் இல்லை. நமக்கு வேலை 12 மணி நேரம் வேலை இருக்கிறது, போகணும் வரணும், அதெல்லாம் நம்ம சொல்ல கிடையாது. நம்ம நேரம் கிடைக்கு வேலைக்கு போகிறவங்க நைட்டு ஜெபம் பண்ணணும், காலையில் ஜெபம் பண்ணணும். நேரம் கிடைக்கும் போது ஜெபத்தை நாம் நேரத்தை ஒதுக்கணும் கர்த்தருக்காக. வேலைக்கு போகாதவங்க அதிக நேரம் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா வெகு நேரம் அன்னாள் ஜெபித்தா. வெகு நேரம், அதிக நேரம் ஜெபித்தா. நேரம் எடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். ரெடிமேடு ஜெபம்லாம் வேலை செய்யாது. அதிக நேரம் ஜெபம் பண்ணணும். ஜெபங்கள் நிறைய விதத்தில் இருக்கிறது இல்லையா? தானியேல் 6:10 வாசிக்கிறோம், தினமும் 3 வேளை ஜெபித்தான். மத்தேயு 6:6 அவரை நோக்கி ஜெபித்தார்கள், ஜெபிக்கும்படி ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்தேயு 14:23 தனித்து ஜெபம் இருந்தது. யாக்கோபு 5:15 விசுவாசமுள்ள ஜெபம் இருந்தது. லூக்கா 8:1 சோர்ந்து போகாத ஜெபம். மத்தேயு 26:41 சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம். அப்போஸ்தலர் 10:2 எப்பொழுதும் கொர்நேலியுவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கொலோசியர் 4:2 இடைவிடாத ஜெபம். அப்போ இப்படி அதிகமான ஜெபங்கள் இருந்தாலும் வெகு நேரம் நாம ஜெபம் பண்ணணும். அதிக நேரம் ரிஸ்க் எடுத்து பொறுப்பெடுத்து நாம ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி பாருங்க, கர்த்தர் உங்களை நினைப்பார். கர்த்தர் சொல்லுவையா, கர்த்தர் நினைக்கும்படியான ஜெபம் அதிகரிக்கணும். அப்படி சொல்லுவோமே, தேவன் உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு உங்க ஜெபம் இருக்கணும். ஏலி பரமண்டலின் பிதாவே அந்த ஜெபத்தை சொல்லிட்டு 12 மணி ஜெபம் சொல்லிட்டு போயிருந்தா பார்த்துருக்க மாட்டான். என்னடா அப்ப இதை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்காது யாருன்னு சொல்லி உத்து பார்க்கறேன் இல்ல. ஆசாரியன் பார்க்கிற மாதிரி அதிக நேரம் ஜெபம் பண்ணான். போனோம் முட்டாங்கால் போட்டோம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்க முடியாது, தெரியாது. அப்படியா? தெரியாது. அப்ப அதிக நேரம் ஜெபம் தேவனை திரும்பி பார்க்க வைக்கிறது, எல்லாத்துக்கும் தெரியும்படி ஆகிறது. வெகு நேரம் அன்னாள் ஜெபித்தான். தேவன் அவளை நினைத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அன்னாளை போல நாம வெகு நேரம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். மூன்றாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11 சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். மூன்றாவது பொருத்தனை பண்ணி ஜெபித்தான் அன்னாள். மூன்றாவது பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். பொருத்தனை பண்ணணும். நீதிமொழியில் வாசிக்கிறோம் இல்லையா? நீதிமொழிகளில் 20-25 பொருத்தனை செய்த பிறகு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கு. ஐயோ தாரேன்னு சொல்லிட்டோமே, காரியம் நடந்துட்டு தாரன்னு சொல்லிட்டோம்,
இவ்வளவு கொடுக்கவா அப்படின்னு நினைக்கப்படா. வேலை கிடைச்சிட்டு ஏதாவது பொருத்தனை பண்ணுவோம். வார்த்தை ஒரு நாள் நான் ஊழியம் செய்கிறேன், கத்தருக்கு ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறேன், வார்த்தை அப்படி ஏதாவது ஒன்று பொருத்தனை பண்ணுவோம். வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச போது அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அப்புறம் நேரம் இருக்காது. வேலை கிடைச்ச போது நேரம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இது காரியமானா நான் இதை சர்ச்சுக்கு செய்கிறேன், பொருத்தனை பண்ணிடுறோம், அந்த காரியம் நடந்துடும். அப்புறம் செய்யறதுக்கு யோசிக்கிறது, இவ்வளவு கொடுக்கணுமா, நம்ம இவ்வளவு செய்யணுமா, அவங்கெல்லாம் செய்யவா செய்கிறாங்க அப்படின்னு. கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினா இல்லை டெய்லி நான் ஆத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், பொருத்தனை எனக்கு நல்ல பலனை தாரும், நான் ஆத்து மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், இப்படி ஏதாவது ஒரு பொருத்தனை, ஏதாவது ஒரு வழியில் ஒரு பொருத்தனை பண்ணும். கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணும். அந்த பொருத்தனை பண்ணி நிறைவேறின பிறகு யோசிக்கிறது, அது நமக்கு பிரச்சனையாகவே இருக்கும், கண்ணியாக இருக்கும், இல்லை மாட்டிக்கிடுவோம். பொருத்தனை பண்ணக்கூடாது, பண்ணிட்டா அதை செஞ்சிடணும். கதமாய் சொல்லுவையா. பிரசங்கில வாசிப்போம். பிரசங்கில 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5ஆம் வசனமும். தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த நீ தாமதியாதே. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நல்லதுன்னு சொல்ற. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதம் பண்ணாத, யோசிக்காத. அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். மூடன்னு சொல்லிடுறார் ஆண்டவர். யோசிக்கிறவங்கள மூடன்னு சொல்றார். அப்ப நீ நேர்ந்து கொண்டதை செய்வதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாத, பொருத்தனை பண்ணாதன்னு சொல்றார். என்ன பொருத்தனை பண்ணா? சவரன் கத்தி தலையில நசரேன், இல்லையா? நசரேன் கத்தருக்கு பிரதிஷ்டை பண்ற அந்த பிள்ளைய. பிள்ளை படிச்சு வர்றத பார்த்து அப்புறமா டாக்டர் ஆக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். படிக்காத பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம், இல்லையா? அப்படி அல்ல. அப்போ பொருத்தனை பண்ணி செபித்தா அண்ணாள், பொருத்தனை பண்ணி செபித்த அண்ணாளை தேவன் நினைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதாவது நான் ஒரு பொருத்தனை பண்ணலாம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பொருத்தனை பண்ணுவோம். பொருத்தனை பண்ணி நாம ஜெபம் பண்றோம். பொருத்தனை பண்ணி செபிக்கிறதுனால தேவன் நம்ம நினைக்கிறார். அப்ப அண்ணாளை நினைத்த காரணம், அவள் வெகு நேரம் செபித்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாய் அழுது செபித்தது மாத்திரமல்ல, பொருத்தனை பண்ணி செபித்தாள். சாமுவேலை பெற்ற பிறகு அவ பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றினான். கர்த்தருக்கு மகிமை அல்லேலூயா. சரி, 4வதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம் வாசிப்போம். 1 சாமுவேல். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று எண்ணினார். அப்ப அன்னாள் தன் இருதயத்திலே பேசினான், அதாவது ஒரே சிந்தையிலே செபித்தான், பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்துல செபித்தான், விசுவாசத்தோடு செபித்தான், தன் இருதயத்துல பேசினான். அதாவது அவருடைய எண்ணம் எல்லாம், லெக்கு எல்லாமே தேவனை சார்ந்து, தேவன் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி பிடிவாதத்தோடு
விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு தேவனோடு பேசினான். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, அல்லேலூயா. தேவனோடு பேசுகிறது, விசுவாசத்துல, வைராக்கியத்துல, நம்பிக்கையில போராடி ஜெபிக்கிறதுனால நம் தேவனோடு இடைபடுகிற ஒரு காரியம், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். அவள் தேவனோடு பேசினாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவள் தேவனோடு என்ன செஞ்சா? பேசினான். தன் இருதயத்துல பேசினான். அவருடைய இருதயம் தேவனை சார்ந்து இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, விசுவாசத்தோடு, ஒரு மனதோடு, ஒரே சிந்தையோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, நம்பிக்கையோடு தேவனோடு கூட பேசினான். தேவன் அவளை நினைத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. சரி, ஐந்தாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். சாரி, இல்லை, 15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசம் ஆயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறான். அதாவது என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் தேவ சமூகத்தில் வச்சிட்டேன்னு சொல்றான். வாசித்த சங்கீதத்தில் அந்த 55:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இப்ப இருதயத்துல நம்ம எண்ணத்தை நாமளே சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். ஜெபித்தாலும் அந்த கவலைகளை, பிரச்சனைகளை நாம தான் சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். அப்ப ஆதரவு தேவன் கொடுக்கிறார். இந்த வசந்த வாசிப்போம். சங்கீதம் 55, 55, 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ தேவன் ஆதரிக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது, நம்ம பிரச்சனையெல்லாம் தேவனிடத்துல கொண்டு போகும் பொழுது, அவர் உங்களுக்கு ஆதரவாய் செயல்படுவார். அரசியல்வாதிகிட்ட கொண்டு போனோம்னா பணம் கேட்பாங்க. 3வது மனுஷங்கிட்ட போனா இழுத்தடிப்பாங்க. கர்த்தரிடத்துல போகும் பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார். அப்போ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, உன் பாரத்தை தேவன் மேல இறக்கி வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்ப அது 1 பேதுருல வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனால உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடு. அப்ப தேவன் விசாரிக்கிறவரும், தேவன் நம்மளை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறதுனால நம்ம கவலைகளையும் நம்ம பிரச்சனைகளையும் கர்த்தர் மேல வச்சிருக்கோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவங்க என்ன விசாரிக்கல, அவங்க ஏன்டா என்னன்னு கேட்கல சொல்லாதீங்க, வேண்டாம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கர்த்தர் கேட்டா போதும், நீங்க முழு பலன் அடைஞ்சிருவீங்க. கர்த்தர் சொல்லுவீங்க, மனுஷங்கிட்ட இருந்தா ஒண்ணு, இல்லைன்னா ஒண்ணு. கேட்ட என்ன நீங்க, நான் ஏதோ ஒரு இதுல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் மறந்துட்டேன், நான் அந்த காரியத்தில் இருந்தேன்னா மறந்துட்டேன். தேவன் மறக்க மாட்டார். உங்களை அழைத்த தேவன் மறக்க மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரிக்கிற தேவன் இடத்துல உங்க கவலைகளை சொல்லுங்கன்னு சொல். உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. நாம சுமக்க முடியாது.
உங்க பாரத்தை மற்றவங்களும் சுமக்க முடியாது. அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரித்து நடத்துவார். கதாலோய்யா. அப்ப அன்னாளுடைய ஜெபம் 5வது எப்படின்னா, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வச்சு ஜெபம் பண்ணா. தேவன் அவளை நினைத்தார். கர்த்தர் அவளை நினைத்தார். யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கர்த்தர் நினைப்பார். தேவன் நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற தேவன், மறக்காத தேவன். எல்லாம் மறந்து போயிடும், சூழ்நிலை கூட மறந்து போயிடுவாங்க. கர்த்தர் மறக்காதவர். தேவன் உங்களை மறக்காதவர். உங்களை மறக்காத தெய்வத்துக்கிட்ட, உங்களை விசாரிக்கிற, உங்களை ஆதரிக்கிற தேவன் இடத்துல உங்க பாரத்தை இறக்கி வைங்க. அவர் உங்களை விசாரித்து நடத்துவார். கடைசி ஆறாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 உமது அடியாளை பேலியாளின் மகனாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். 6வது, எனக்கு வேதனைகளும், இன்னொரு மொழிபெயர்ப்பு அப்படி சொல்ல, எனக்கு வேதனைகளும் துக்கங்களும் அதிகமா எனக்கு இருந்தது. அவைகளுக்கு நடுவில் அவள் செபித்தாள். வேதனை இருந்தது, நெருக்கம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. பிரச்சனையா இருக்குன்னு செபத்தை நிறுத்தல, பலகீனமா இருக்குன்னு செபத்தை நிறுத்தல. துக்கமும் வேதனையும் நிறைந்திருந்த அன்னாள் துக்கத்தின் நடுவிலையும் வேதனைகள் நடுவிலையும் அவள் ஜெபித்தாள். தேவன் அவளை நினைத்து அவளுக்குள்ள இருந்த துக்கத்தையும் வேதனைகளையும் கர்த்தர் மாற்றினார். சொல்லுவையா, நாம நினைக்கிறோம் துக்கம் மாறுனா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், என் பிரச்சனை மாறுனா ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்ல, பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் பலகீனம் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் நாம ஜெபிக்கும் பொழுது உங்க துக்கமும் உங்க வேதனையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். 6வது, வேதனையும் துக்கம் நிறைந்தவளாய் இருந்த அன்னாள் துக்கத்தின் நடுவிலையும் பிரச்சனைகள் நடுவிலையும் பலகீனத்தின் நடுவிலையும் இழப்புகள் தோல்விகள் மத்தியிலையும் அவள் ஜெபித்தாள். தேவன் அவளை நினைத்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா. கடைசியாக 7வதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19 வசனம். அவர்கள் அதிகாலையில எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தறினார். 7வது, அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். முதல் வேலை கர்த்தரை ஆராதித்தான். ஆராதனை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா? என் பிரசங்கத்தில் ஆராதனை கரெக்டாக வந்துடும். எங்கே போனாலும் அங்கிட்டு வந்துடும். எப்பவும் சொல்லுவேன், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து அப்படிதான். எந்த வேலையாக இருந்தாலும் இடப்பட்ட நாள் தான் வச்சுக்கிட. நான் கடைசியில் சம்பளம் எனக்கு 80 ரூபா கொடுத்தாங்க. நான் வேலையை விட்டு நிற்கும் போது சம்பளம் எனக்கு 80 ரூபா ஒரு நாளைக்கு. சம்பளம் 80 ரூபா. நல்ல வேலைக்காரங்களுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. 100 ரூபாங்கிற பெரிய சம்பளம். 80 ரூபா எனக்கு. 80 ரூபா போனாலும் பரவாயில்ல சொல்லி லீவு போட்டு தான் அந்த காலேஜ் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கும் நேரத்தை ஒதுக்க மாட்டேன். ஒரு நாள் சம்பளம் எனக்கு 80 ரூபா போனாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். எனக்கு லீவு நாள் அப்படிங்கிறத வேற காரியத்துக்கு நான் பயன்படுத்தணும் இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க பயன்படுத்த மாட்டாங்க.
1000 நீ சம்பளம் போனாலும் பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள். 6 நாளும் தேவன் கிரியை செய்தார். சனிக்கிழமை ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். தேவனை ஆராதிக்கிற நாள் கர்த்தருடைய நாள். அதுக்காக சொல்றேன், மற்ற நாட்கள் எல்லாமே நம்முடைய நாள். 6 நாளும் நமக்கு கொடுக்கப்படுற நாள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளை கர்த்தருக்கு சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னா 6 நாளும் வேலை இருக்கும், 6 நாளும் சம்பாத்தியம் இருக்கும். எல்லாம் சொல்லுவையா, அது சொல்லுவையா. நம்ம இடப்பட்ட நாளில் நாளை ஒதுக்கிட்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணிட்டு போகிறோம். அது வாரமெல்லாம் கட் ஆகிட்டு போயிடுது. அதாவது ஆண்டவர் சொல்லும்போது, நாம கர்த்தர் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்மை தேவன் இந்த சமுதாயத்தில் முக்கியமானவர்களாய் பயன்படுத்துவார். ஆராதனை எனக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் இந்த பூமியில கர்த்தருக்கு முன்பாக முக்கியமானவர்களாய் கர்த்தர் உங்களை காமிப்பார். சொல்லுவியா, யதார்த்தங்கள் இருக்கிறது, விலகினோம், எதிர்பார்க்காத சூழ்நிலை, ஆராதனைக்கு வர முடியாமல் போயிடும். அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அது கர்த்தருக்கு தெரியும். எடுத்த எடுப்பில் சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம்? அன்னைக்கு லீவு நாள், யாரும் என்ன கேட்க மாட்டாங்க, கர்த்தர் கேட்பாரு. மற்றனைக்கு லீவு போட்டு அவங்க கேட்பாங்க, கம்பெனி கேட்கும், நிர்வாகம் கேட்கும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கேட்க மாட்டான்னு நினைக்கிறோம். என்னைக்காவது கணக்கு கேட்பார். கர்த்தர் சொல்லுவையா, கண்ணீருக்கு கணக்கு வச்சு கர்த்தர் பரிசு செய்றார் இல்லையா, ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. காலையிலே கர்த்தரை பணிந்து கொண்டால் அண்ணா, முதல் வேலை கர்த்தருக்கு ஆராதனை. வீட்டுக்கு போயிட்டா கர்த்தர் அவளை நினைத்தார். கதை சொல்லுவியா, அல்லேலூயா. சில அடப்புகளை அவர் தான் திறக்கணும். சில தடைகளை அவர் தான் எடுக்கணும், நான் எடுக்க முடியாது. இயேசு விடுவிக்கிற ஊழியத்திலலாம் எடுக்க முடியாது, இயேசு அழைக்கிற ஊழியத்தில் எடுக்க முடியாது. கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறத அவர் தான் திறக்கணும். அவர் திறக்கணும் அப்படின்னா 7 காரியம். தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும், வெகு நேரம் ஜெபம் பண்ணணும், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு முழு சிந்தையோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். துக்கங்களும் வேதனைகளும் போராட்டங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் ஜெபம் பண்ணணும். கர்த்தரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். அதிகாலையிலே முதலிடம் கர்த்தருக்கு. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்னால அழுது பாருங்க, தேவனுக்கு முன்னால கண்ணீர் விடுங்க. உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு நிச்சயமா. உங்க கண்ணீர் வீண் போகாது. வெகு நேரம் ஜெபம் பண்றது வீண் போகாது. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றது வீண் போகாது. பிரச்சனைகளுக்கு நடுவில் செபிப்பது வீண் போகாது. முதல்ல கர்த்தருக்கு நேரம் ஒதுக்குவது, கர்த்தரை முதன்மையாக்குவது, ஆராதிப்பது வீண் போகாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் முதலிடத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் சொல்லுவையா,
உங்க வாழ்க்கை முதலிடத்துக்கு வரணும் அப்படின்னா, முதல் ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னா, தேவனை முதன்மையா வைங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. தேவனை முதன்மைப்படுத்துங்க. சில நஷ்டங்கள் இருக்கும் ஆராதனைக்கு வருவதனால, பரவாயில்ல, கர்த்தருக்காக அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு லாபமான காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொல்லுவையா, சொல்லுவையா. கர்த்தருக்கு செய்வதும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அதை ஒரு நஷ்டம்னு நினைக்காதீங்க. எனக்கு இவ்வளவு நஷ்டம்னு சொல்லாதீங்க வாய் விட்டு. எனக்கு இவ்வளவு காரியம் போகுதுன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு இழப்புகள் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு வீட்டுக்கு போனார்கள். தேவன் அவளை நினைத்தார். அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பம் திறக்கப்பட்டது. இந்த 7வது மாதத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசலை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தை தேவன் திறப்பார். அடைக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தை தேவன் திறப்பார். கர்த்தர் திறந்து கொடுக்கிறவர். சில தடைகளையும் அடைப்புகளையும் அவர்தான் சரி செய்ய முடியும். கர்த்தர் சொல்லுவையா, அநேக நாட்களாக இருக்க தடைகளை கர்த்தர் மாற்றுவார். மனுஷரால தடைகள் மாற முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் நம்ம பயன்படுத்தினாலும் ஒன்று நடக்காது. ஆனால் தேவன் அடைத்ததை தேவன் தான் திறக்கணும். கர்த்தர் சொல்லுவையா, சொல்லுவையா. தேவன் திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. தேவன் பூட்டின வாசலை ஒருவனும் திறக்கவும் முடியாது. தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்னால ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு முன்னால காணப்படுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் முழங்கால் போட முடிந்தவர்கள் உட்காந்துக்கிடுங்க. கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம கஷ்டத்தை உணர்ந்து நம்ம வேதனைப்படுறோம். கர்த்தருக்கு முன்னால நீங்க கண்ணீர் விட்டு பாருங்க. தேவ சமூகத்தில் அவங்க கண்ணீர் இருக்கட்டும். மனுஷருக்கு முன்னால அழுவதனால, கண்ணீர் விடுவதனால பலன் இல்லாம போயிருது. கர்த்தருக்கு முன்னால தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு பாருங்க. கர்த்தருக்கு முன்னால கண்ணீர் விடுங்க. தேவன் கணக்கு வச்சிருக்கிறார். உங்க கண்ணீருக்கு கணக்கு உண்டு. உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் பதில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீர் வீண் போகாது. உங்க வெகு நேரம் ஜெபம் பண்றது வீண் போகாது. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், வீண் போகாது. கர்த்தர் நினைப்பார். உங்க பொருத்தனை வீண் போகாது. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்றதுனால அது வீண் போகாது. நான் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லாதீங்க. பதில் வரும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை ஆதரிக்கிறவர். அவர் உங்களை அரவணைக்கிற தேவன். உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த உலகத்துல யாரும் விசாரிக்க மாட்டாங்க. நாம நினைக்கிறோம், அவங்க என்ன விசாரிக்கல, அவங்க எனக்கு ஆதரவா இல்லை, அவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க என்ன ஆதரிக்கலைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார்.
தேவன் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். மற்றவங்கள உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க, ஆனா தேவன் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அவர் உங்களை விசாரித்து நடத்துவார். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரித்து நடத்துவார். கர்த்தர் தான் விசாரிக்கணும். அவர் உங்களை நினைக்கிற தேவன். உங்க நிந்தைகளையும் அவமானங்களையும் நினைக்கிற தேவன். 2ஆம் அதிகாரத்துல அன்னாள் பாடும்பொழுது சொல்லுகிறான், என் இருதயம் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அன்னாளை கர்த்தர் உயர்த்தினார். அன்னாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். அன்னாளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். அவள் சிறுமைப்பட்டவளாய் இருந்தாள், துக்கம் நிறைந்தவளாய் இருந்தாள், நிந்திக்கப்பட்டவளாய் இருந்தாள். அந்த அன்னாளை கர்த்தர் நினைத்து கர்த்தருக்குள் அவரை உயர்த்தினார். அவள் இருதயம் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டது. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆனா நீங்க கர்த்தருக்கு முன்னால வாங்க. மனுஷருக்கு முன்னால் அல்ல, கர்த்தருக்கு முன்பாய் காணப்படுங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் கர்த்தர் கேட்கட்டும். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கட்டும். மனுஷங்கிட்ட சொல்றதுனால எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தரிட சொல்லி பாருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.